இன்னைக்கு நம்ம 2021ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன OS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான படத்தை பார்க்க போறோம். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்லாம் நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோனும் சேர்ந்துட்டு புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்க்கு குடி போறாங்க. குடி போனதுக்கு அப்புறம் ஆப்போசிட் பில்டிங்கை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆப்போசிட் பில்டிங்ல என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விளையாட்டா பார்க்க போய் கடைசியில என்ன விஷயம் ஆச்சு அப்படின்ற விஷயத்த மரண மாசா சும்மா பங்கமா சொல்லியிருப்பாங்க. சத்தியமா சொல்றேன், இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சும்மா வேற லெவல்ல இருக்க போது. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல் மீட்டிங்னு தட்டி விட்டுருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனும் சேர்ந்துட்டு ஒரு அபார்ட்மெண்ட்ல புதுசா ஒரு வீடு வாங்கிட்டு குடி வராங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு கிட்ட போறப்ப, ஏன்பா நான் இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன மறந்துட்டு நீங்க பாட்டுன்னு ஏதாவது பண்ணி தொலைய போறீங்க, இன்னும் நீங்க சைன் பண்ணல, சைன் பண்ணாதான் இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்றப்ப, சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டு சைன் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நீ நைட்டுக்கு அமைறாங்க. ஹீரோனும் ரொம்பவும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு புதுசா ஒரு வீடு வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு குழந்தை குட்டிலாம் பெற்று வேணா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ட்ரிங்கை கொடுத்துட்டு இதை குடிச்சா ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப, எனக்கு இந்த ட்ரிங்க் சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ இந்த ட்ரிங்கை வந்துட்டு பாத்தீங்கன்னா டெய்லி குடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா என்னமோ வெளிச்சம் வருது. என்னடா வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்து வீட்டை எட்டி பாக்குறாங்க. ஆக்சுவலா ஆப்போசிட் பில்டிங்கை வந்துட்டு எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்தா எதிர்த்த வீட்டுக்காரன் ஒரு போட்டோகிராஃபர் போல அவன் பொண்டாட்டியை வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்துட்டு அப்படியே கசமசா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும்போது அடியே அத்தவங்க வீட்டை எட்டி பார்க்கறது ரொம்ப தப்பான விஷயம், போயிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டாரு. ஹீரோயின் போயிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பைபிள குரட்ட விட்டு தூங்குறான். இப்போ ஹீரோனுடைய மைண்ட் செட்டை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சனியை முச்சு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு படுத்து தூங்குறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐ ஆப்டிக்கல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோன் அந்த ஆப்டிகலுக்கும் போயிட்டு ஒர்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. போறப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா. அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஆப்போசிட் வீட்டை நான் எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெருமையா சொல்லிட்டு போறா. இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ஆப்டிகலுடைய ஓனர் நம்ம ஹீரோன் கிட்ட வந்துட்டு ஒரு கிஃப்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோன் புதுசா ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க. என்ன கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு குருவி கூடு. ஆக்சுவலா இது குருவி கூடு கிடையாது, வெளியே மாட்டி வச்சு சாப்பாடுலாம் போட்டா குருவிங்கலாம் வந்து சாப்பிட்டு போகும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ இவங்க 2 பேரும் ரொம்ப அழகா வரைஞ்சி வச்சிருக்காரு. ஹீரோனுக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோன் அந்த கூண்டை கொண்டு வந்து மாட்டி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஆப்போசிட் வீட்ல என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப, டே என்ன மட்டும் பார்க்க கூடாதுன்னு சொன்ன, இதெல்லாம் தப்புன்னு சொன்னா இப்போ நீ மட்டும் போயிட்டு பாக்குறியடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, சும்மா அதனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பையனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தொண்டையில என்னமோ மாட்டிச்சு போல. அவன் மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த பக்கம் பொண்டாட்டிக்காரி பாட்டு கேட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. சுத்தமா கவனிக்கல. அவனும் கூப்பிட்டு பாக்குறான். இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு செம ஷாக்கு. டே நீ போயிட்டு அவங்களை காப்பாத்துறா அப்படின்னு சொல்றப்ப, அதுக்குள்ள அந்த பொண்டாட்டிக்காரியே புருஷனுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. ப்ளீஸ் இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்னமோ பண்ணி கடைசியா அவனை காப்பாத்துறப்ப இவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இப்ப அப்படியே இவங்க தூங்க போறாங்க. தூங்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் பாக்குறாங்க, இன்னைக்கும் ஒன்னும் கிடையாது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு செமையா தண்ணி தாக மாட்டேங்குது. நம்ம ஹீரோன் தண்ணி குடிக்கிறப்ப அந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்டாட்டிக்காரி எங்கேயோ வெளியே கிளம்பி போறா போல. அந்த புருஷன்காரனும் பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவன் சட்டை போடாம இருக்கிறத பார்த்துட்டு அவனுடைய ஆண் அழகுல இந்த பொண்ணு மயங்கிட்டு அந்த பையனையும் அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு வரப்ப பைனாகுலர் வாங்கிட்டு வராங்க. பைனாகுலர் வாங்கி வந்து பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா மாடல்ஸ் எல்லாம் போட்டோ எடுக்கிற போட்டோகிராஃபர் போல. அதுவும் மாடல்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூடா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கா. ஹீரோயின் இந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணு இவனும் சேர்ந்துட்டு கசமசா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கர்மத்தை பார்த்து இவங்க 2 பேரும் கசமசா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறமும் இந்த பொண்ணு விடாம அவங்க பண்றதை பார்த்துட்டே இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு தூங்க போறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரன் தூங்கிட்டே இருக்கும்போது பொண்டாட்டிக்காரையும் ஊருக்கு போயிட்டு வந்துட்டா போல. வந்து பார்த்தா புருஷன் செம்ம டயர்டா தூங்கிட்டு இருக்கான். ஹாய் ஹனி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றா. இந்த விஷயத்த ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே தூங்க போறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் சேர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க, நாங்க வந்துட்டு ஏத்த வீட்டை எட்டி பார்த்துட்டு இருக்கோம், செம்ம டைம் பாஸா இருக்கு. ஆனா அவங்க என்ன விஷயம் பேசுறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல. அவங்க என்ன விஷயம் பேசுறாங்க அப்படின்றதும் கேட்டுச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப, அங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்காரி ஹீரோக்கு தான் இந்த டெக்னிக்கை பத்தி தெரியுமே, அவன் செம ஜீனியஸ் ஆச்சு, அவங்கிட்ட கேளு அப்படின்றப்ப, அடப்பாவி இதை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையடா அப்படின்றப்ப, சரி ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஒரு குட்டியா ஒரு கண்ணாடி வைக்கணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம லேசர் லைட் அடிக்கணும். அந்த லைட் போயிட்டு அங்கிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். அந்த சவுண்ட் மூலியமா நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வேவ்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு அவங்க என்ன விஷயம் பேசுறாங்க அப்படின்ற விஷயத்த கேட்கலாம். அதுவும் பயங்கர அக்யூரேட்டா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆனா இது
இது எல்லாமே டோட்டலி இல்லீகல் அப்படின்னு சொல்றப்ப எல்லாம் ஃபன்னுக்கு தானே வா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எல்லாம் ஓகே, நம்ம எப்படி அவங்க வீட்டுல போயிட்டு குட்டியா கண்ணாடி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப அவங்க வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னமோ காஸ்டியூம் ஃபங்க்ஷன் நடக்குது போல. எல்லாருமே வித்தியாசமா காஸ்டியூம் போட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே சரி ஓகே நம்மளும் அதே போல காஸ்டியூம்லாம் போட்டுட்டு போயிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க போறாங்க. அங்க வீட்டுக்குள்ள போனோடனே அந்த ஏத்த வீட்டுக்காரன் நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போறான். இங்க நம்ம ஹீரோ டே அவ ஏன் போனடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே பின்னாடி போனா அவன் நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறான். ஹீரோ போயிட்டு பக்கத்துல நிக்கிறாரு. இப்போ அவன் போயிட்டு ஒரு கேமரா கொண்டுட்டு வந்து டக்குன்னு போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கண்ணோட கண்ணு பார்த்துப்பாங்க. ஹீரோனுக்கு இவனை ரொம்பவும் பிடிச்சிருக்கு, இவனுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இவங்க குட்டியா ஒரு கண்ணாடி கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இவங்க எங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ கரெக்டா அந்த இடத்துல ஒரு கம்மை வச்சு ஒட்டி விட்டு நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு இங்கிருந்து எஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனா ஹீரோயின் பைனாகுலர் மூலமா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த லேசர் லைட்டை கரெக்டா அங்க அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கரெக்டா எக்ஸாக்டா அடிக்க முடியல. இப்போ ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா ஹீரோ ஆசையா வரைஞ்சு வச்சிருந்தாரு இல்லையா, அதை போயிட்டு அழிச்சு கொண்டுட்டு வந்து அந்த டஸ்ட்டை தட்டி விட்டா இப்போ அந்த லேசர் லைட் எந்த பக்கமா டிராவல் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப சவுண்டும் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சீனை பாக்குறப்ப அவன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் என்ன கர்மத்தை கண்டுபிடிச்சிருக்கு பாத்தியா அப்படின்ற மாதிரி அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்ப அப்படியே ஹீரோயின் பைனாகுலர்ல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி பைனாகுலர்ல பாக்குறாங்க. இப்ப அவங்க என்ன விஷயம் பேசுறாங்க அப்படின்றதுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே அக்யூரேட்டா கேட்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த பொண்ணு போயிட்டு புருஷன்காரங்கிட்ட பயங்கரமா சண்டை போடுறா. இப்போ நடந்த ஃபங்க்ஷன்ல இந்த பையன் வேற யார் கூட ரொமான்ஸ் பண்ணிருப்பான் போல. அந்த விஷயத்தை இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா போல. கண்டுபிடிச்சிட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ எனக்கு துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிற. அவனும் செமையா கோவப்பட்டு என்னுடைய வேலை போட்டோ எடுக்கிறது, அந்த விஷயம் மட்டும் தான் நான் பாக்குறேன், நீ எதுக்கு என் மேல சந்தேகப்படுற, நீ என்ன உண்மையா லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இந்த பொண்ணு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சாரி டார்லிங் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறப்ப இவன் காதா மட்டிலேயே ஓங்கி வராரு. அவள் தான் கண்ணாடியே உடஞ்சி போயிடுச்சு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்குக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஏத்த வீட்டுக்காரி கண்ணாடி உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா செக் பண்றாங்க. ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டாங்க, செமையா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்ணாடி செலக்ட் பண்ணியே கொடுக்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு போறப்ப அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க பெருசா யாருமே கிடையாது, நம்ம வீக்கெண்ட்ல எங்கேயாச்சும் வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப ஹீரோனும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோனும் கார்டு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு நம்பர் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டா. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா வீட்டுல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மியூசிக்லாம் ப்ளே பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் போல என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டே இருக்கும் போது ஏத்த வீட்டுல இருந்து என்னமோ சவுண்ட் கேக்குது. என்னடா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கருப்பியை இவன் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். போட்டோ எடுத்து முடிச்சுட்டு கிஸ் பண்ணலான்னு கிட்ட போவான் பாருங்க. அட இருவட்ட பையில என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோச்சிட்டு ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு அங்கிருந்து போக ட்ரை பண்றப்ப இப்போ நீ மட்டும் ஓகேன்னு சொன்ன அப்படின்னா உன்னை நான் பெரிய ஆளா ஆக்கி காமிக்கிறேன், உனக்கு நான் நிறைய பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அவங்க பண்ற விஷயத்த இங்க நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோனும் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் அந்த பொண்ணை பார்த்தேன், இன்னைக்கு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருந்தா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு செமையா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், இந்த வீக்கெண்டுக்கு வந்துட்டு வெளியே போறோம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோ இங்க நடந்த விஷயத்த பத்திலாம் சொல்லிட்டு நீ வெளியெல்லாம் போகாத, அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்றப்ப ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறாங்க. சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றப்ப இந்த பொண்ணு என்ன விஷயம் சொல்றா அப்படின்னா அந்த புருஷன்காரன் அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு நிறைய பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான் இல்லையா, இந்த விஷயத்தை பத்தி நான் அந்த பொண்ணு கிட்ட போட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோக்கு செம கடுப்பு. அடியே அடுத்தவங்க வீட்டை எட்டி பார்க்கறதே பெரிய தப்பான விஷயம், நீ அது மட்டும் இல்லாம அந்த பையனை பத்தி போட்டு வர கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னொரு வாட்டி நீ பக்கத்து வீட்டை எட்டி பார்த்த அவள் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோச்சிட்டு பாருக்கு போயிட்டாரு. ஆனா ஹீரோ சொன்ன பேச்சையுமே கேட்காம இந்த பொண்ணு எட்டி பாக்குறா. அப்போ அந்த பொண்டாட்டிக்காரி புருஷன் கிட்ட அப்படியே ரொமான்டிக்கா கிட்ட வரப்ப இவன் பாட்டுன்னு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டான். இந்த விஷயம்லாம் ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு வெளியே போறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணும் சேர்ந்துட்டு செம ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன அவுட் பண்ற, நான் என்ன அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாடலா இருந்திருப்பா போல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த வேலை பிடிக்கல. இந்த பொண்ணு மாடலிங்ல இருக்கிறப்ப போட்டோகிராஃபிக்காக இந்த பையன் கிட்ட போயிருக்கா. ரெண்டு பேரும் பேசி பழகி அப்படியே லவ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லா விஷயத்த பத்தியுமே அப்படியே பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேசுற விஷயத்தெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பையனை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கா போல. இப்ப நம்ம போயிட்டு இந்த பையனை பத்தி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பொண்ணு உடஞ்சி போயிடுவா, இந்த விஷயத்தை பத்தி நம்ம இப்ப பேச வேணாம், அப்புறமேட் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எவ்வளவு சொல்லியுமே கேட்காம இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஏத்த வீட்டை எட்டி பார்த்துட்டே இருக்கா. அவங்க என்ன விஷயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பார்த்துட்டே இருக்கா. ஒரு நாள் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த போட்டோகிராஃபர் ரெண்டு பொண்ணை கூப்பிட்டு வந்து சில்லாக்கி டுமா பண்ணிட்டு முக்கியமான பொருளை கொண்டுட்டு போயிட்டு பாத்ரூம்ல இருக்கிற குப்பை தொட்டில போட்டு வந்துட்டான். இந்த விஷயத்த ஹீரோயின் பார்த்துட்டு அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கசியமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோனும் சேர்ந்துட்டு தூங்கிட்டே இருக்காங்க. ஹீரோனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏத்த வீட்டை எட்டி பார்க்கல அப்படின்னா இந்த பொண்ணுக்கு தூக்கமே வராது போல. இந்த பொண்ணு போயிட்டு ஏத்த வீட்டை எட்டி
பார்த்தா அந்த பையன் தூங்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு உட்காந்துட்டு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் மனசு கேட்காம அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபேக்ஸ் பண்றாங்க. உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு உனக்கு துரோகம் பண்றான், நீ நம்பல அப்படின்னா பாத்ரூமோட டஸ்ட்பின்ல போயிட்டு பாரு அப்படின்னு சொல்றப்ப இந்த பொண்ணும் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே செமையா கதறி கதறி அழுகுறா. இப்போ நம்ம ஹீரோயின் ஏத்த வீட்டை எட்டி பாக்குறாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோவும் பார்த்துட்டாரு. அடியே நான் எவ்வளவு சொன்ன நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைனாகுலரை புடுங்கி உடச்சி போட்டு செமையா திட்டாரு. இந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க என்னமோ நடக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயின் போயிட்டு பாக்குறாங்க. ஹீரோயின் போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு கத்தியை கொண்டுட்டு போயிட்டு அந்த பையனை குத்தி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. இதை பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கும் செம ஷாக்கு. அவள்தான் வசமா மாட்டிட்டோம், இப்போ நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போன் எடுத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாத, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா நம்ம தான் மாட்டுவோம், ப்ளீஸ் ஃபோன் பண்ணாத, ப்ளீஸ் ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு போயிட்டு குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆனா இந்த பொண்ணுக்கு மனசு வர மாட்டேங்குது. கத்தியை தூக்கி போட்டு போயிட்டு இந்த பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. இங்க ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் செம சண்டை. ஹீரோனை பிடிச்சி பயங்கரமா திட்டி விட்டு, நீ இன்னொரு வாட்டி இந்த பைனாகுலர் எடுத்து ஏத்த விட்டு எட்டி பார்த்த உனக்கு அவ்வளவு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. ஹீரோயின் சோகமா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோனை எழுப்பிட்டு இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்றப்ப, சாரி என்ன மன்னிச்சுக்கோ, நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்றா. இப்போ நம்ம ஹீரோயின் எதிர்ச்சியா ஏத்த விட்ட பாக்குறாங்க. அந்த பொண்ணு அவன் புருஷன்காரன் பண்ண துரோகத்தை தாங்கிக்க முடியாம கழுத்துல அறுத்துக்கிட்டு அந்த பொண்ணு இறந்து போயிட்டா போல. அந்த புருஷன்காரன் இந்த பொண்ணுடைய டெட் பாடியை தூக்கி வச்சுட்டு செமையா அழுதுகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு செமையா அழுகுறா. ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே செம்ம கோவம் வந்துச்சு. அடியே நான் சொன்னா நீ கேட்காம பண்ணியே, இப்போ ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையே போயிடுச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பிடிச்சி பயங்கரமா திட்டி விட்டு, இதுக்கு மேல உன் கூட எல்லாம் வாழ முடியாது, நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோச்சிக்கிட்டு போறாரு. ஹீரோயின் கெஞ்சுறாங்க, ப்ளீஸ்டா போகாதடா, என் கூட இருடா அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. இந்த பொண்ணு செம ஃபீலிங்ஸ்ல அழுதுகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ண மறுநாள் காலைல காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. அங்க போனாலுமே இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுடைய ஞாபகமாவே இருக்கு. இந்த பொண்ணு ஆர்டர் பண்ணிட்டு போன கண்ணாடியுமே வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோன் அந்த பொண்ணு கால் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு வாய்ஸ் மெயில் போது. நம்ம ஹீரோன் அழுகுறாங்க, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, நான் தெரியாம பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெயில் பண்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோன் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து சும்மா இருக்காம அவங்க ஏத்த வீட்டை எட்டி பாக்குறாங்க. அந்த பையனுமே செம சோகமா இருக்கான், செமையா அழுதுகிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவன் பாருக்கு போறான். ஹீரோனும் ரெடியாகி அந்த பாருக்கு போறாங்க. அந்த பையன் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோமா, உங்களை நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே, இந்த அழகான கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கூட ரொம்ப ஜாலியா பேச ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் பேசி செமையா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அவன் பேசுறதை வச்சு அவன் செம சோகமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கண்டுபிடிக்கிறாங்க. சரி ஓகே, இவனுக்கு நம்ம கொஞ்சமாச்சு ஆறுதலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அவன் நம்ம ஹீரோனை வளைச்சு போட்டோ எடுக்கிறான். அதுக்கப்புறம் நீங்க நியூடா நில்லுங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோனும் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நியூடா நிக்கிறாங்க. இவன் போட்டோ எடுத்துட்டு ஹீரோன் கிட்ட போயிட்டு, என் பொண்டாட்டி ஞாபகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுவான் பாருங்க. அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா வச்சாம் பாரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஹீரோ, ஐயோ பொண்டாட்டியை திட்டிட்டுமே, பொண்டாட்டி தனியார் பாலி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோனை காணும். ஒருவேளை இந்த பொண்ணு வெளியே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்பவுமே ஒரு தண்ணியை குடிப்பாரு பாத்தீங்களா, அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு அப்படியே எதிர்ச்சியா பக்கத்து வீட்டுல பார்த்தா அந்த பையன் யார் கூடயோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த முகத்தை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த உடஞ்ச பைனாகுலரை கொண்டுட்டு வந்து பார்த்தா ஹீரோக்கு செம ஷாக்கு. அவள்தான் ஹீரோக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுங்க. ஹீரோவால இந்த விஷயத்த சுத்தமா தாங்கிக்கவே முடியல. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ண மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. ஹீரோயின் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு ஓப்பன்ல இருக்கு. அங்க பொக்கே கீழே விழுந்து கிடக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ தூக்கு மாட்டிட்டு தொங்குறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு செம ஷாக்கு. நம்ம பண்ணதை பார்த்து தான் நம்ம புருஷன்காரன் இப்படி பண்ணிருக்கான், எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடஞ்சி போயிட்டாங்க. அப்படியே சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஏத்த வீட்டுக்காரன் வந்துட்டு பாத்தீங்கன்னா போட்டோஸ்லாம் நிறைய எடுப்பான் இல்லையா, வந்துட்டு ஒரு ஆல்பம் மாதிரி ஓபன் பண்ணலாம், ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணிருப்பான் போல. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஃப்ரெண்டை மீட் பண்ணி நடந்த விஷயத்த பத்திலாம் சொல்லிட்டு, என்னால் தான் என் புருஷன்காரன் இறந்து போனா, எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றப்ப எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இதை பத்தி யோசிச்சு ஒண்ணுமே பண்ண போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி அப்படியே அந்த ஆல்பம் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போனா அந்த ஏத்த வீட்டுக்காரன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, நீ எதுக்குமா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப இவனும் அப்படியே ஸ்டேஜ்க்கு மேல ஏறி போயிட்டு நின்னுட்டு, இப்போ நான் இந்த ஆல்பம் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னா இதுக்கு காரணம் என்னுடைய பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்றப்ப, ஐயோ பாவம் அந்த பொண்டாட்டி தான் நான் கொலை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது, ஜோலியா ஸ்டேஜ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டான். இந்த பொண்ணு ஸ்டேஜ்ல போயிட்டு நிக்கிறா. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு செம ஷாக்கு. ஆமா இவ தான் இறந்து போயிட்டாலே, இவ எப்படி உயிரோட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும்போது இங்க ஷாக்கு மேல ஷாக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஹீரோயின் போயிட்டு போஸ் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த போஸை இவன் படமா எடுத்து படமா ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கான். அங்கங்க பார்த்தா ஹீரோனை நியூடா போட்டோ எடுத்து அப்படியே மாட்டி வச்சிருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஷாக்கு மேல ஷாக்கு, ஹீரோனால தாங்கிக்கவே முடியல. இப்போ அந்த புருஷனும் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டே சில போட்டோஸ்லாம் ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பைனாகுலர் வழியா ஏத்த வீட்டை எட்டி பார்த்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மிரர் செட் பண்ணிட்டு போனது, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் லேசர் லைட் மூலமா இவங்க என்ன விஷயம் பேசிட்டாங்க அப்படின்ற விஷயத்த ஒட்டு கேட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான இல்லீகல் வேலைலாம் பார்த்துருக்காங்க. இது எல்லாமே ஆதாரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவா எடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோனும் சேர்ந்துட்டு அவங்க வீட்டை எட்டி பார்க்கல, அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க வீட்டை எட்டி பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது போல அடுத்தவங்களுடைய வீட்டை எட்டி பார்த்து சந்தோஷப்படுறவங்களுக்குலாம் இதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இறந்து போயிட்டாரு இல்லையா, அதை பத்தி பேசிட்டப்ப ஹீரோன் அழுதுட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. அநியாயமா அந்த ஆல்பத்துக்காக கடைசியா என் புருஷனே இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செமையா ஃபீல் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு மேல போயிட்டு பார்த்தா சீக்கிரட்டா ஒரு ரூமே இருக்குங்க. அந்த ரூம்ல இருந்துட்டு இவங்க என்னென்ன விஷயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. நிறைய எக்கச்சக்கமான கேமராஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு செகண்டும் போட்டோ எடுக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ணி முடிச்சுட்டு தான் இவங்க என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி எல்லாத்தையுமே ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறாங்க. அந்த ரூம் முழுக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருடைய போட்டோஸ் தான் இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு செமையா காண்டாகுது, செமையா கோவப்பட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே உடைச்சி போட்டு அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பிச்சு போட்டு அங்கிருந்து கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இதுக்கு மேல நம்ம இங்க வாழக்கூடாது, இந்த இடத்த நம்ம காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேக் பண்றப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குருவி கூடுக்காக மாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த குருவி கூடுல நம்ம ஹீரோ டெய்லி குடிக்கிற அந்த தண்ணி இருக்கு. நம்ம ஹீரோ அன்னைக்கு குடிச்சு பார்த்துருப்பாரு, கெட்டு போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இதுல ஊத்தி வச்சிட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கீழே பாக்குறாங்க. கீழே பார்த்தா நிறைய குருவி செத்து போய் கிடக்குது. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு செம டவுட். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண அடுத்த சீன்ல இவங்க ரிலீஸ் பண்ண இந்த ஆல்பம் வந்துட்டு பாத்தீங்கன்னா செமையா ஃபேமஸ் ஆயிருக்கும். ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்கிறப்ப உங்க ஆல்பம் வந்துட்டு செமையா ஃபேமஸ் ஆயிடுச்சு, ஆனா உங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங்கே இல்லையா, அநியாயமா உங்களால ஒருத்தன் இறந்து போயிட்டான், அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இந்த புருஷன்காரன் செமையா ஃபீல் பண்றான் போல. இந்த பொண்டாட்டிக்காரிக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லைங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க பண்ணது தப்பு தானே, ஆக்சுவலா அவங்களால தான் வந்துட்டு அவங்களே பாதிக்கப்பட்டாங்க, இதுக்கு நாங்க எந்த விதத்திலையும் காரணமாக முடியாது, அவங்க இதுக்கு தேவையில்லாம எங்க வீட்டை எட்டி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோயின் பைனாகுலர் மூலமா பார்த்துட்டு இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. இவங்க அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போனா வீட்டு வாசல்ல இவங்களுக்கு பிடிச்ச ஒரு வைன் இருக்கு, இதை எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போறாங்க. ஏதாவது ஃபேன்ஸ் அமுச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த வைனை குடிச்சிட்டே இருக்கும்போது இங்க இவங்களுக்கு ஒரு ஃபேக்ஸ் வருது. அந்த ஃபேக்ஸ்ல ஹீரோ அவுரா சாகல, நீ தான் கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு செம ஷாக்கு, அந்த பொண்ணு இங்க தான் எங்கேயோ இருக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடி பார்த்தா வீட்டுல காணும். மொட்டை மாடல நம்ம ஹீரோ நின்னுட்டு ஃபேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாரு அந்த பொண்ணு அங்கதான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துட்டு அந்த பக்கம் போனா ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனை வரட்டிக்கிட்டே போனா ஹீரோன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆப்டிகலுக்கு நம்ம ஹீரோன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இவங்களும் நம்ம ஹீரோனை வரட்டிக்கிட்டு உள்ள போயிட்டாங்க. உள்ள போயிட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, நீ எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இப்ப குட்டியா ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்பவுமே குடிப்பாரு பாத்தீங்களா, அந்த தண்ணியில இந்த பொண்ணு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா விஷம் கலந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ குடிச்சிட்டு மயக்கமாயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு சூசைட் மாதிரி செட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு மாட்டி விட்டுட்டு இருக்கா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோன் ஆக்சுவலா எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த குருவி கூடுக்காக வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த தண்ணியை கீழே ஊத்துறப்ப குருவிங்க நிறைய இறந்து போயிட்டு இருக்கும். அந்த தண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஊத்தி வச்ச தண்ணி தான். இதெல்லாம் வச்சுதான் நம்ம ஹீரோன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, எங்களை எப்படி நீ மாட்டி விடுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப டக்குன்னு அந்த பொண்ணு அப்படியே மயக்கம் போட்டு கீழே ஒழுகுதா. உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டே இருக்கும்போது நீங்க இப்போ ஒரு வைன் குடிச்சிங்க இல்லையா, அந்த வைனை நான் தான் அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்றப்ப இவனும் அப்படியே மயக்கம் போட்டு கீழே ஒழுகிட்டான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே கொண்டுட்டு போயிட்டு அப்படியே கண்ணை ஓபன் பண்ணி என்னமோ பயங்கரமா லைட் அடிக்கிறாங்க, என்னமோ ஒரு குட்டியா ஆபரேஷனே பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண அடுத்த நாள் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லையா, இந்த வீட்டுக்கு 2 பசங்க குடி வந்திருப்பாங்க. குடி வந்துட்டு பாரா மச்சான் ஏத்த வீடு எந்த அளவுக்கு கிளீனா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏத்த வீட்டை பார்த்துட்டே இருக்கும்போது எதிர்த்த வீட்டுல அந்த போட்டோகிராஃபருடைய பொண்டாட்டியும் அப்படியே கண்ணே தெரியாம நின்று செமையா அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஹீரோயின் தூரத்துல இருந்து பார்த்து என் புருஷனை கொலை பண்ண இவங்கள நான் பழி வாங்கிட்டேன் அப்படின்ற சந்தோஷத்தோட நம்ம ஹீரோயின் பைனாகுலரை அங்கேயே வச்சுட்டு போறாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிகிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையுமே டங்குன்னு தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.